Hello friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics வந்து solve பண்ணலாம். 201 question. இது வந்து match the following வந்து கேட்டிருக்காங்க. Ultimate bearing capacity அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு gross pressure. அந்த gross pressureல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபவுண்டேஷனோட பேஸ் வந்து ஷியரில் வந்து ஃபெயில் ஆகிடும். அதான் வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் வந்து இட் இஸ் த மினிமம் கிராஸ் pressure intensity at the base of the foundation at which the soil fails in shear. சாயில் வந்து ஃபெயில் ஆகிடும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷியரால். அதான் வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 4. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசி 2 இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம். நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அல்டிமேட் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சேஃப்னாலே நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ வந்து நெட் அல்டிமேட் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் 3. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4, 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற 2 ஆப்ஷன்ஸுமே வந்து செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா அது வந்து ஃபெயிலே ஆகாது. அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the maximum pressure which the soil can carry safely without risk of shear failure. ஃபெயிலியருங்கிறது வந்து நடக்கவே நடக்காது. அதான் வந்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ சிக்கு வந்து 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி. அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டினா என்னென்னா அந்த நம்ம ப்ரெஷர் நம்ம கொடுத்தோம், அந்த நம்ம வந்து ஒரு அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாயில் வந்து ஷியர்லேயும் சரி செட்டில்மெண்ட்லேயும் சரி ஃபெயிலியர் ஆகாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் வந்து டைரக்ட் டெஃபினேஷன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம திரும்பி படித்த ஒரு விஷயம் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A building is supported on a shallow foundation in a sand at 1 meter below the ground level. The water table is at 5 meter below the ground surface. For which one of the following foundation will be the net bearing capacity of the soil be maximum? ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மீட்டர் வைடில் தான் வந்து ஃபூட்டிங்கோட விட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேபிள் வந்து 5 மீட்டர் பிலோ த கிரவுண்டு தான் இருக்குது. இந்த வாட்டர் டேபிள் எஃபெக்ட் வந்து எதுலேயுமே வராது. எதனால் அப்படின்னா இந்த 2 மீட்டர் டெப்த் வரைக்கும், இப்போ வந்து பிரெத்து வந்து 2 மீட்டர் அந்த ஃபூட்டிங்க்கு அப்படின்னா டெப்த்து வந்து 2 மீட்டர் வரைக்கும் தான் வந்து அந்த வாட்டர் டேபிள் எஃபெக்ட் வந்து இருக்கும். இது வந்து 5 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் டேபிள் எஃபெக்ட் வந்து இதில் இருக்காது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், ஸ்கொயர் ஃபூட்டிங், சர்க்குலர் ஃபூட்டிங், ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் எதில் வந்து நெட் பியரிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. சாண்ட்னா கொயஷன்லெஸ் சாயில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 ஆகிடும். செகண்ட் டேர்ம் தான் வரும். இதில் தேர்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேபிள் பேஸ் பண்ணி தான் இந்த டேர்ம் வந்து வரும். 5 மீட்டர் கீழே இருக்குது வாட்டர் டேபிள். அப்போனா வந்து அந்த எஃபெக்டே வந்து இதில் வராது. ஸோ இந்த தேர்ட் டேர்மும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த செகண்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். 0.5 காமா பி என் காமா இன்ட்டு எஸ் காமா இது மட்டும்தான் வந்து இருக்கும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரிப்பு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 0.5 காமா பி என் காமா அப்படின்றது வரும். ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 0.5 தான் இங்கே ஃபார்முலாவில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற 0.5யோட ஸ்கொயரோட எஸ் காமாவோட வேல்யூ என்னென்னா 0.8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 0.4 வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து சர்க்குலருக்கு வந்து 0.6 அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 0.3 காமா பி என் காமா அப்படின்னு வரும். இது வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 0.5 காமா பி என் காமா. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ரைட் ஆன்சர். அப்படிங்க ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வைஸ் பார்த்தா நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் தான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால 2 மீட்டர் வைட் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் தான் பியரிங் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. 203. The determination of ultimate bearing capacity on an eccentrically loaded square footing depend upon the concept of useful அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எக்ஸென்ட்ரிக்கலி லோடட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸென்ட்ரிக்கலி லோடட் அப்படின்னாலே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மேயர் ஆஃப் ஈக்குவேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மேயர் ஆஃப் கொடுத்த ஃபார்முலாஸ் அதில் கொடுத்துருக்க தியரி தான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து இன்க்ளினேஷன் ஃபேக்டர், ஷேப் ஃபேக்டர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாரு. அது வைஸ் பார்த்தோன்னா
எதை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ஸ்கொயர் ஃபூட்டிங் வந்து எதை வந்து டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் எல்லா வேரியேஷன்ஸுமே இப்போ எக்ஸென்ட்ரிக்கலி லோடாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரெத்து தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே கேல்குலேட் பண்ணுவோம். பிரெத்தை வந்து இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வச்சு ரெடியூஸ் பண்ணுறதை பொறுத்து ப்ளஸ் வந்து பிரெத்து தான் வந்து இங்கே வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக வந்து ப்ளே பண்ணோம். அந்த பிரெத்தோட வேல்யூவில் வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஏரியா வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து பிரெத்து தான் வந்து இங்கே ஒரு மேஜர் ஃபேக்டராக வந்து ப்ளே பண்ணோம். ஸோ வந்து ஆப்ஷன் பி வித்துங்கிறது தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக்கலி லோடட் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூவை வந்து பிரெத்துலேருந்து ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கேல்குலேஷன்ஸுமே போடுவோம். ஸோ வந்து பிரெத் இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. Okay, next question. Figure 8.6 shows the contact pressure distribution in a purely clayey soil subjected to a uniformly distributed load UDL through rigid footing placed on the surface. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா rigid footingனு கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் வந்து clayன்னு கொடுத்துட்டாங்க. rigid footing clay. Okay, which of the following would cause the contact pressure distribution maximum at the center and decreases towards the outer edges leading to a parabolic shape? ஓகே, அதுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஃபுட்டிங் வந்து கிளேல வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, கிளேல ரெஸ்ட் ஆகிருக்கும் போது என்ன ஆகும்னா எட்ஜஸில் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும், சென்டரில் வந்து மினிமம் தான் இருக்கும். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கான்டாக்ட் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மேக்ஸிமம் அட் த சென்டர் அண்ட் டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் த அவுட்டர் எட்ஜ் லீடிங் டு அ பேரபோலிக் ஷேப். அப்போனா இதுக்கு ஆப்போசிட் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து டயக்ராம் இருக்கணும். இங்கே சென்டரில் வந்து மினிமமாக இருக்குது, ஆனால் நமக்கு வந்து சென்டரை வந்து மேக்ஸிமமாக வரணும். இந்த எட்ஜஸில் வந்து மினிமம் வேல்யூவாக இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் டயக்ராம் வந்து நமக்கு தெரியும். இப்போ ரிஜிட் ஃபவுண்டேஷன்னு கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கிளே வந்து இப்படி தான் இருக்கும். நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் இதுக்கு என்ன அப்படின்னா ரிஜிட் ஃபவுண்டேஷனாக இருக்குது அப்படின்னா சாண்ட் வந்து வந்து இதில் ரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் மேலே வந்து ரிஜிட் ஃபுட்டிங்கை ரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி. இதுவே கிளே ரெஸ்ட் பண்ணோன்னா இது வந்து ரொம்ப சேடாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டரில் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தா ரிஜிட் ஃபவுண்டேஷனில் வந்து சாண்டை வந்து ரெஸ்ட் பண்ணும்போது தான் சென்டரில் வந்து மேக்ஸிமமாகவும் எண்டில் வந்து மினிமமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா when the UDL is transmitted through rigid footing placed on the surface of the cohesionless soil. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா cohesionless soilன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when the UDL is transmitted through the flexible footing placed on the surface of the cohesive soil. ஓகே, flexible footing cohesive soilல வந்து அதோட ப்ரெஷர் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங் கோஹெசிவ் சாயில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்டென்சிட்டிங்கிறது வந்து சேமாக தான் இருக்குது. சென்டரில் மேக்ஸிமம் எண்டில் வந்து மினிமம்ன்ற மாதிரி இல்லை, ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து சேம். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. Next, when the UDL is transmitted through the flexible footing placed on the surface of the pure clay. இந்த ரெண்டுமே வந்து சேம் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோஹெசிவ் சாயில்னு கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பியூர் கிளேன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான், கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். எதனால் அப்படின்னா கோஹெஷன்லெஸ் சாயில் இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் தான் வந்து சென்டரில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், எண்டில் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் டி 1 alone. Next question, in a cast in situ bored pile 0.5 meter diameter and 10 meter deep is placed in a purely cohesive soil. If the cohesion of the soil is 4 ton per meter square and adhesion between the pile and the soil is half the value of cohesion, then the ultimate bearing capacity of the pile is given by. இப்போ cohesion வேல்யூ வந்து 4 ton per meter square, adhesion வந்து அதோட half சொல்கிறாங்க. ஸோ adhesion வேல்யூ வந்து 2 ton per meter square. இதில் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா QFோட வேல்யூ என்ன அப்படின்னா 9C × AB + αCASங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். இதில் ஏபிங்கிறது வந்து π/4 × d², ஏன்னா வந்து சர்க்குலர் பைலுங்கிறதுனால, போர்டு பைலுங்கிறதுனால. இதில் வந்து ஆல்ஃபா சியோட வேல்யூ பை, நெக்ஸ்ட் வந்து πdl. இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா சியோட வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, 4 டன் per மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ வந்து 0.5 மீட்டர், எல்லோட வேல்யூ வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதர்ஷன் பிட்வீன் த பைல் அண்ட் த சாயில் இஸ் half ஆஃப் த கொயஷன் வேல்யூ. இப்போது இங்கே நம்ம ஆல்ஃபா மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா வந்து அது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட், அதுக்கு வந்து யூனிட்டே கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேல்யூ வந்து இட் இஸ் half ஆஃப் கொயஷன். இப்போது இந்த 4 டன் per மீட்டர் ஸ்கொயரோட ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 tons per மீட்டர் ஸ்கொயர்னு யூனிட்டோட வரும். ஆனால் இங்கே இருக்கிற ஆல்ஃபாவோட வேல்யூங்கிறது வந்து யூனிட்லெஸ் வேல்யூ, அதுக்கு வந்து யூனிட்டே கிடையாது. ஸோ இவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா சியோட மொத்தமாவோட வேல்யூ தான் வந்து half ஆஃப் கொயஷன் அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா சி தான் வந்து half ஆஃப் கொயஷன் 4/2. ஸோ வந்து 2 tons per மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் ஆல்ஃபா சிக்கு பதிலாக. நெக்ஸ்ட் வந்து பை, அப்புறம் டியோட வேல்யூ, எல்லோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 49π/4 அப்படின்னு வருது. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் மெயினாக நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க கொடுத்துருக்கிற அதர்ஷன் பிட்வீன் த பைல் அண்ட் த சாயில் வந்து இட் இஸ் த half ஆஃப் த கொயஷன் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஆல்ஃபா சியை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. வெறும் ஆல்ஃபானா அதுக்கு யூனிட் வந்து கிடையாது, ஆல்ஃபா சிக்கு தான் வந்து யூனிட் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஆல்ஃபா சி இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் 4ன்னு எடுத்து அந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இது இருக்கிற ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/4 × டி ஸ்கொயர். இது வந்து πdl, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா மாதிரி எடுப்போம். இது வந்து இந்த பாட்டம் ஏரியா π/4 × டி ஸ்கொயர்ன்ற மாதிரி. ஸோ வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 49π/4, ஆப்ஷன் டி. 206 question. A test concrete block is subjected to a vertical vibration and resonance occurred at a frequency of 20 cycles per second. If mass of vibration is 6 kg and mass of foundation is 244 kg, then the coefficient of elastic uniform compression of the soil is given by. ஓகே, இது வந்து ஒரு நியூ கொஷின் தான் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து 20 cycles per secondனு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து 6 kgன்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து 244 kgன்னு கொடுத்துருக்காங்க. தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிக் யூனிஃபார்ம் கம்ப்ரெஷன் ஆஃப் த சாயில்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W is equal to √(c/m). இதில் டபிள்யூங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஒமேகாங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, எம்ங்கிறது வந்து மாஸ். இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சியூங்கிறது தான் நமக்கு தேவையான அந்த கோஎஃபிஷியன்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ω² × m. ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதை எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πf அப்படின்னு எழுதலாம். ஸோ அதோட ஸ்கொயர், ஸோ 2πf² × m. இந்த எம்ங்கிறது வந்து 2 மாசையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து இந்த 6 kg, நெக்ஸ்ட் வந்து 244 kg, ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி தான் இங்கே வந்து போடணும். ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து 20 cycles per secondனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 4π² × 10⁵ kg/cm³ நமக்கு ஆன்சராக வந்து வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 10⁵ kg/m³ பார்த்தா ஆப்ஷன் டி. இதில் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. CU is equal to ω²m. இந்த ஒமேகாங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, எம்ங்கிறது வந்து மாஸ் வந்து 2 மாஸையும் சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயிலும் லெபார்ட்டரி எக்யூப்மெண்ட் எதை யூஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிரெயின் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிப்பட் அனாலிசிஸில் மட்டும்தான் வந்து கிரெயின் சைஸை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4ல் வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸுமே வந்து செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது வந்து π/km வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பி ஆப்ஷனுக்கு வந்து 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி வந்து பெர்மியாமீட்டரில் வந்து செக் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கோஎஷன் பார்த்தீங்கன்னா வெயின் ஷியர் apparatus. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த அப்ஸ்ட்ரீம் ஸ்லோப் ஆஃப் அ earthen dam under steady seepage condition is. earthen டேமில்
ஸ்டடி சீப்பேஜ் கண்டிஷன் இருக்கும்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்லோப் வந்து என்ன லைன்னு கேட்குறாங்க. ஈக்விபொட்டன்ஷியல் லைனா, ப்ரியாட்டிக் லைனா, ஃப்ளோ லைனா, சீப்பேஜ் லைனா? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து earthen dam இன் சீப்பேஜ் கண்டிஷன். இதில் வந்து இதுதான் வந்து அப்ஸ்ட்ரீம், இது வந்து டவுன் ஸ்ட்ரீம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா the upstream slope AC is a boundary equipotential லைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வந்துச்சு, ஈக்விபொட்டன்ஷியல் லைனா இல்லை ப்ரியாட்டிக் லைனா அப்படின்னு. அப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஈக்விபொட்டன்ஷியல் லைன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஈக்விபொட்டன்ஷியல் லைன். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ ஈக்விபொட்டன்ஷியல் லைன் தான் இதுக்கான ரைட் ஆன்சர். Okay. 209. Considering the following statement related to triaxial test. Triaxial testல வந்து இதில் என்ன கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. The failure occurs along the predetermined plane. இது வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டில் தான் வந்து வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. இன்டர்மீடியட் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஈக்குவல். சிக்மா 3ங்கிறது வந்து அது வந்து ஈக்குவல் டு மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அதுதான் வந்து இன்டர்மீடியட் ஸ்ட்ரெஸ்ஸும். ஸோ செகண்ட் ஆன்சருங்கிறது வந்து கரெக்ட். வால்யூம் சேஞ்சஸ் கேன் பி மெஷர்ட். இதுக்கு வந்து ஒரு தனி ஃபார்முலாவே உண்டு. ஸோ அதனால் வந்து வால்யூம் சேஞ்சஸ் வந்து இதில் வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் கண்டிஷன்ஸ் கேன் பி சிமுலேட்டட். ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் வந்து போத் லேப் டெஸ்ட்டும் இருக்குது, ஃபீல்ட் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபீல்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ வந்து ஆப்ஷன் டி 2, 3, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. A vein 20 centimeter long and 10 centimeter in diameter was pressed into a soft marine clay at the bottom of the borehole. The torque was applied gradually and failure is occurred at 1000 kg centimeter. The cohesion of the clay in kg per centimeter square is. cohesion ஓட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாட்டம் ஆஃப் த போர் ஹோல் மட்டும்தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா வந்து ஒன் சைட் மட்டும்தான் நம்ம வந்து போர் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ லாங்குன்னு கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க்கோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து இட் இஸ் pressed at the bottom of the bore hole. அப்போனா வந்து ஒரு போர்ஹோல் கண்டிஷனில் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரெண்டு கண்டிஷன்லையுமே போட்டு பார்த்ததில் இவங்க கொடுத்த போர்ஹோல் கண்டிஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CU is equal to T divided by pi d square into h/2 plus d by 12. இதில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மேட்ச் ஆகலை. 12/pi into 13 அப்படின்னு வருது. ஆனால் வந்து நோ போர்ஹோல் கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ போர்ஹோல் கண்டிஷனில் வந்து இதுக்கு வந்து மேட்ச் ஆகுது. நோ போர்ஹோல் கண்டிஷனில் வந்து என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா CU is equal to T external divided by pi d square into h/2 plus d by 6. இதில் வந்து T வந்து கொடுத்துருக்காங்க 1000 கிலோகிராம் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹெச்சோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர் அண்ட் வந்து டியோட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/7 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இதுக்கு வருது. இங்கே இருக்கிற 12/pi 13 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் எதுவுமே இல்லை. 6/7 ஆப்ஷன் மட்டும்தான் இதில் வந்து இருக்குது. ஸோ வந்து இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைட் அந்த போர்ஹோல் கண்டிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து நோ போர்ஹோல் கண்டிஷனில் தான் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஆனால் இதில் கண்டிஷன் வந்து தப்பு. ஒன்று கண்டிஷனை மாற்றிக்கணும், அப்படி இல்லைனா வந்து நம்ம ஆன்சர் வந்து ரெண்டு கண்டிஷன்லையுமே போட்டு செக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ரெஷரில் வந்து இட் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த பேக்ஃபில். பாசிவ் ப்ரெஷர்னா வால் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த பேக்ஃபில். எர்த் ப்ரெஷர் இஸ் அட் ரெஸ்ட்னா நோ மூமெண்ட் ஆஃப் வால். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து 3 வரும், பிக்கு வந்து 1. 3, 1, 2. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a cohesionless soil having an angle of shearing resistance of phi is standing at a slope angle of I. The factor of safety of the slope is. இப்போ இங்கே வந்து cohesionless soil condition அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து phi, ஸ்லோப் ஆங்கிள்ங்கிறது வந்து ஐன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லோப் ஆங்கிள் ஐங்கிறது தான் இங்கே பீட்டான்னு எடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இது வந்து cohesionless soilக்கான ஒரு ஃபார்முலா நம்ம வந்து டெரைவ் பண்ணி கடைசியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஃபார்முலா வந்து நிற்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்பிளிஃபைட் வெர்ஷன் வந்து இங்கே கேட்டிருக்காங்க.
அதான் வந்து tan phi divided by tan beta. இந்த கொஸ்டின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா tan phi divided by tan I. அப்படி பார்க்கும்போது tan phi by tan I. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் த ஸ்லோப் என்ன அப்படின்னு பார்த்தா tan phi by tan I. ஐங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்லோப் ஆங்கிள். இங்கே வந்து பீட்டான்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், வாட்டர் அபவ் த வாட்டர் டேபிள். வாட்டர் வந்து வாட்டர் டேபிளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து இட் வில் பி இன் டென்ஷன். நெக்ஸ்ட்டு அப்பர் சீப்பேஜ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் அப்பர் சீப்பேஜ் ஃப்ளோவில் வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். இதுவே டவுன்வர்ட் சீப்பேஜ்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் அபவ் த கிரவுண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் அதில் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ப்ரெசன்ட் இன் த சாயில் அபவ் த வாட்டர் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா the water is in the state of tension. ஸோ ஏக்கு வந்து 3, ஏ இல்லைன்னா பி தான் வந்து ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்வர்ட் சீப்பேஜ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட் சீப்பேஜ்க்கு வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து 3, 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட் சீப்பேஜ் ஃப்ளோவில் வந்து இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து சி ஆப்ஷனுக்கு வந்து 1 வரும். ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் வாட்டர் டேபிள் அபவ் த கிரவுண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். வாட்டர் டேபிள் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, நோ சேஞ்ச் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து டிக்கான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அ கன்சாலிடேஷன் டெஸ்டிங் curve fitting method is used to determine. curve fitting method அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தட் வந்து இருக்குது. ஒன்று வந்து கேசகிரான் லாகரிதம் ஆஃப் டைம் ஃபிட்டிங் மெத்தட், இன்னொன்று வந்து டெய்லர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் ஃபிட்டிங் மெத்தட். இது ரெண்டுமே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் சிசியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா curve fitting மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த 2 மெத்தடுமே யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கேசகிரான் மெத்தட், இன்னொன்று வந்து டெய்லர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் ஃபிட்டிங் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸ் ஃபார் த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் beneath loaded area is applicable to. வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸ்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், ஸ்ட்ராட்டிஃபைட் சாயில்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the following characteristics of the soil layer. ஓகே, வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸ் ஃபார் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் in the soil utilizes. இதில் வந்து வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸில் வந்து இதில் இருக்கிற என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், வெஸ்டர்கார்டில் வந்து இதில் அவர் எடுத்துருக்கிற அசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து செமி இன்ஃபைனைட் எக்ஸ்டென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஃபினிட் நேச்சர் ஆஃப் சாயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 வந்து ரூல்ட் அவுட், ஆப்ஷன் 3 வந்து வராது. ஸோ வந்து ஆப்ஷன் 3 வராததுனால ஏபிசி 3மே வராது, 1 and 2 இருக்க தான் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாய்சான் ரேஷியோ வேல்யூ வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கும் போது எடுத்திருப்பாங்க. ஆனால் டெரிவேஷன் பர்பஸ்க்கு வந்து மியூவோட வேல்யூ வந்து நம்ம 0ன்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ வந்து மியூ வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அதான் பாய்சான் ரேஷியோ வேல்யூ வந்து இதில் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து டெரிவேஷன் அப்போ வந்து அதை வந்து 0வாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து இருக்குது. இப்போது இந்த ஜியோட ஷியர் மாடுலஸ் வேல்யூவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸில் எழுதணும் அப்படின்னா அதே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ஈயோட வேல்யூவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த 1 and 2 வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ், பாய்சான்ஸ் ரேஷியோ அண்ட் யங்ஸ் மாடுலஸ். இதில் வந்து ஷியர் மாடுலஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவுமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஃபினிட் நேச்சர் ஆஃப் த சாயிலுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது பார்த்தோம், ஏன்னா அது வந்து செமி இன்ஃபினிட் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் டேபிள் அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் ஃபூட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1 and 2 தான் வந்து ரைட் ஆப்ஷன்.
Next question, a square footing is said to be proportioned on a cohesionless soil with an average n value of 40 and the allowable bearing pressure of the footing will be governed by. இதில் வந்து cohesionless soilன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் என்னோட வேல்யூ வந்து 40 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த allowable pressure வந்து எதை வந்து கவர்ன் பண்ணும், என்ன ஃபெயிலியர் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னோட வேல்யூஸ் பொறுத்து அது வந்து என்ன ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ வந்து 40 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ வந்து 40 அப்படின்னா வந்து இட் வில் பி கிரேட்டர் தேன் 20 இந்த என்னோட வேல்யூ. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபெயிலியர் வந்து நடக்கும். இங்கே வந்து ஆர்டியோட வேல்யூ பற்றியோ வந்து அதோட கண்டிஷன் பற்றியோ எதுவுமே பேசலை. வெறுமே வந்து கொயஷன்லெஸ் சாயில்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து 40 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் என்னோட வேல்யூ 40 கிரேட்டர் தேன் 20ங்கிறதுனால அது ஜென்ரல் ஃபெயிலியர். இந்த டேபிள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் கொடுத்துட்டும் வந்து என்ன ஃபெயிலியர்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆர்டி ரிலேட்டட் டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துமே வந்து என்ன ஃபெயிலியர்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த சாயிலோட கண்டிஷன் கொடுத்துமே என்ன ஃபெயிலியர்னு கேட்கலாம். ஸோ வந்து இந்த டேபிள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ ஜென்ரல் ஃபெயிலியர் தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு ஸ்கெம்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் அ சர்ஃபேஸ் ஆஃப் ஃபூட்டிங் of a square shape, the net ultimate bearing capacity on a purely cohesive soil of cohesion C. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பியூர்லி கோஹசிவ் சாயில்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கெம்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்டு ஃபூட்டிங்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து வேறு எந்த வேல்யூஸுமே வந்து கொடுக்கல. அதே மாதிரி ஸ்கெம்டன்ஸ் ஃபார்முலா எடுத்தோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து டெப்த் ஃபேக்டருங்கிறது ஒன்று இருக்கும். D/B ரேஷியோ வச்சு தான் வந்து நம்ம அது என்ன கேஸில் வரும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இங்கே வந்து D/B ரேஷியோ வந்து எதுவுமே வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால் நம்ம வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற மாதிரியே வந்து எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கொயருக்கு வந்து என்சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து C. ஸோ சிஎன்சியில் வந்து C/6 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். இப்போ ஸ்கெம்டன் தியரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கோஹசிவ் சாயிலுக்கு வந்து இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதில் வந்து தெர்சாகி பொறுத்த வரைக்கும் இந்த என்சியோட வேல்யூ எல்லாமே வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா இந்த ஃபையோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்போம். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து என்சி, என்கியூ, என்காமா வேல்யூஸ் எல்லாம் நம்ம டேபிள்லேருந்து எடுப்போம். ஸ்கெம்டன்ஸ் தியரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது எல்லா வேல்யூஸும் வந்து பியூராக வந்து எதுக்கு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் அண்ட் ஷேப் ஆஃப் த ஃபூட்டிங்க்கு தான். இந்த D/B ரேஷியோ நெக்ஸ்ட் வந்து அது என்ன ஃபூட்டிங், ஷேப் ஆஃப் த ஃபூட்டிங் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கேஸ்லேயுமே வந்து நம்ம என்சியோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கோஹசிவ் சாயிலுக்குலாம் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயருங்கிறதுனால சிக்ஸுங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். என்சியோட வேல்யூ வந்து 6. இதுவே வந்து D/Bயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஸ் தேன் 2.5 கிரேட்டர் தேன் 2.5 கண்டிஷன் எல்லாம் கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 2, கேஸ் 3ஸில் வரும். இங்கே வந்து அந்த D/B ரேஷியோ பற்றி எதுவுமே சொல்லாததுனால நம்ம வந்து கிரவுண்ட் லெவல்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணி என்சியோட வேல்யூ வந்து 16 எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் கண்டக்டிங். இப்போ சாம்பிள் நம்ம எடுக்கிற சாம்பிள்லேயே வந்து 2 சாம்பிள் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்டர்ப்டு, இன்னொன்று வந்து அன்டிஸ்டர்ப்டு சாயில் வந்து சாயில் சாம்பிள்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள்ஸ் வந்து கன்சாலிடேஷன் டெஸ்ட்டு, ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு, அப்புறம் பெர்மியபிலிட்டி டெஸ்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக வரும். இதுவே டிஸ்டர்ப்டு சாம்பிள்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு, ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ், வாட்டர் கண்டென்ட், அட்டர்பர்க்ஸ் லிமிட்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்டர்ப்டு சாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கன்சாலிடேஷன் டெஸ்ட் தான். அப்படி மாறதா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். கன்சாலிடேஷன் டெஸ்ட்டு, ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு அண்ட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்டுக்கெலாம் வந்து அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன், கன்சாலிடேஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாயில் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் பிலோ அ ரிஜிட் ஃபுட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எ கோஹசிவ் சாயில் இஸ். ஓகே, இந்த கொஸ்டின் தான் நம்ம திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ரிஜிட் ஃபுட்டிங்னு கொடுத்துட்டாங்க, கோஹசிவ் சாயில்னு கொடுத்துட்டாங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரிஜிட் ஃபுட்டிங்னாலே வந்து ஒன்று வந்து சேடாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சாண்டு வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்ப்போம்.
கிளே வந்து சேடாக இருக்க மாதிரி பார்ப்போம். அதில் வந்து இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா coercive soil கேட்குறாங்க. அப்படின்னா கிளேல வந்து இட் இஸ் மேக்ஸிமம் அட் த எட்ஜஸ் அண்ட் மினிமம் அட் த சென்டர். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அட் த சென்டர் அண்ட் மேக்ஸிமம் அட் த எட்ஜஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ரைட்